தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கிருஷ்ணகிரி பள்ளி மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் இன்று போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதனை கண்காணிப்பதற்காக சிறப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை நடந்த தனியார் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். வணக்கம் பவித்ரா. அதாவது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அடுத்த கந்திக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை தொடர்பாக இந்த பள்ளி சுமார் அதாவது 7 முதல் 10 நாட்கள் வரை மூடியிருந்த நிலையில் தற்பொழுது கடுமையான கட்டுப்பாட்டுகளுடன் இந்த தனியார் பள்ளி செயல்பட காவல்துறையும் பள்ளி கல்வித்துறையும் அனுமதி வழங்கியுள்ளது. குறிப்பாக இந்த பள்ளியில் அதாவது அதிக அளவு சிசிடிவி கேமராக்கள் பள்ளியை சுற்றியும், அதாவது காம்பவுண்ட் சுவர்களை சுற்றியும், மேலும் ஒவ்வொரு பள்ளி அறைகளுக்கும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியும், அதாவது மாணவர்களை அழைத்து செல்வதற்காக பள்ளி வாகனங்களில் முறையாக ஜிபிஆர்எஸ் கருவி பொருத்தியும், ஒவ்வொரு வாகனங்களுக்கும் சிசிடிவி கேமரா பொருத்தியும் அனுமதி வழங்கியுள்ளது பள்ளி கல்வித்துறை. மேலும் இந்த பள்ளிக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டுள்ளது. அதாவது ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை, அதாவது பள்ளியில் பயின்று வந்த மாணவ மாணவிகளை தங்களது பெற்றோர்கள் இறக்கிவிட்டு இந்த பள்ளியில் இறக்கிவிட்டு செல்கின்றனர். அதாவது முன்பு போல் அந்த அளவுக்கு மாணவ மாணவிகள் வரவில்லை, குறைந்த அளவே மாணவ மாணவிகள் வந்து கொண்டு இருந்த வண்ணம் இருக்கின்றனர். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி பாஸ்கர்.